அமைச்சர் பொன்முடி தலைமையிலான இருக்கக்கூடிய குழு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் சந்தித்திருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அழைப்பை அவர்களிடம் அழைத்திருக்கிறார்கள். வரும் 22ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறது தமிழக அமைச்சர் பொன்முடி தலைமையிலாக இருக்கக்கூடிய இந்த குழு. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த தமிழக குழு அண்டை மாநிலமாக கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு அந்த அழைப்பு கொடுத்திருக்காங்க. அது தொடர்பாக உங்களுடைய விவரம். அதாவது தமிழக அரசு ஏற்கனவே இந்த தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதன் தொடர்ந்து 22ஆம் தேதி அன்று 7 மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களை சந்தித்து ஒரு கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழகத்தின் சார்பாக பல்வேறு மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களை சந்திப்பதற்காக அமைச்சர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய தற்போது அமைச்சர் பொன்முடி தலைமையிலான குழு கர்நாடகாவுக்கு சென்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமாவை நேரடியாக சந்தித்து அவரிடம் இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்திருக்க அழைப்பு தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து முன்வைத்து இது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பதை எடுத்து முன்வைத்து இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக கர்நாடகா மாநிலம் சென்று அதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக அமைச்சர் ஏவா வேலு ஆந்திரா மாநிலம் சென்ற நிலையில அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நேரடியாக சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். இதே போன்று பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்தினுடைய முக்கிய அரசு சந்திப்பதற்காக அரசு சார்பாக குழு அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில அவர்களும் தொடர்ந்து இந்த சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு தவறாமல் வர வேண்டும் என்கிற அழைப்பு அரசு சார்பாக அவர் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.